ஹலோ. இந்த வீடியோல இப்ப நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா, 2SC 5200 இதனுடைய இம்ப்ரூவ்டு நியூ வெர்ஷன் தான் வந்து TTC 5200 சரிங்களா? அதே மாரி 2SA 1943 இதனுடைய நியூ அட்வான்ஸ்டு மாடல் தான் TTA 1943 2மே டோஷிபா ஜப்பான் மேனுஃபேக்சர் பண்ண ஐசி தான். இப்ப சில பேர் என்னன்னா, 2SC தான் ஒரிஜினலு, TTCங்கிறது டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு இது வந்து நம்புறாங்க. அது தப்பு. ஓகேங்களா? இதே சேம் டோஷிபா கம்பெனிக்காரவங்க போட்ட நியூ இம்ப்ரூவ்டு ஐசி தான் TTC 5200. இதே டோஷிபாக்காரவங்க போட்ட 2SC 1943 தான் இப்ப நியூ இம்ப்ரூவ்டு TTA 1943 சரிங்களா? சரி. இப்போ ஒரு பவர் ஆம்ப்ல வந்து 2SC 5200, 2SA 1943 போட்ட ஒரு பவர் ஆம்ப் போர்டு யூஸ் பண்றீங்க. சரிங்களா? ஒரு ஐசி போயிடுச்சு அப்படின்னா, இப்ப அந்த ஐசிக்கு பதில் வந்து இப்ப TTC 5200 தான் இருக்கு. இப்ப 2SC 5200 இந்த ஐசி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இத வந்து நீங்க TTC 5200வா மாத்துறீங்க. ஷாப்ல போய் ஐசி வாங்கும்போது TTC தான் இருக்கு, 2SC இல்லன்னா, இந்த ஐசிய வந்து TTC 5200க்கு மாத்துனீங்கன்னா, இதுக்கு நேரா அந்தாண்ட இருக்கிற ஐசியவும் என்ன பண்ணணும்? TTC 5200க்கு மாத்திரணும். சரிங்களா? இந்த ஐசி 5200க்கு மாத்துனீங்க, TTCயா மாத்துனீங்கன்னா, இதையும் என்ன பண்ணிரணும்? 5200 TTCயா மாத்திரணும். இத எடுத்துட்டு நல்லா இருந்தாலும் எடுத்துட்டு மாத்திரணும். அதே மாரி இந்த சைடு 1943 போயிருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஐசிய ரீப்ளேஸ் பண்றீங்க. இப்ப இது மட்டும் போயிருந்துச்சு, பாக்கி 3ம் நல்லா இருக்குன்னா, இத TTAக்கு ரீப்ளேஸ் பண்றீங்க. 1943 TTAக்கு ரீப்ளேஸ் இத பண்றீங்கன்னா, ஆப்போசிட் சைடுல இருக்கிற 2SA 1943யவும் நீங்க என்ன பண்ணணும்? ரிமூவ் பண்ணிட்டு TTA 1943 தான் போடணும். சரிங்களா? இந்த மாரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக நான் அந்த வீடியோல உங்களுக்கு வந்து சொல்லி தரேன். இப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. ஏன்னா ஐசி மாத்தக்குள்ள இதெல்லாம் கண்டிப்பா நீங்க கவனிக்கணும். அதனால உங்களுக்கு இந்த வீடியோல நான் இத வந்து ரொம்ப தெளிவா சொல்லி தந்திருக்கேன்னு நம்புறேன். தேங்க் யூ.